இன்னைக்கு நாளே டபுள் தமாக்கா தான் போங்க. இந்த பக்கம் என்னடான்னா பேங்க் எக்ஸாமோட ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் என்னடான்னா ரயில்வேல குரூப் டி எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் 21ஆம் தேதில இருந்து ஓப்பன் பண்ண போறாங்களாம். அப்டேட் மேல அப்டேட்டா வந்துகிட்டே இருக்கு. இதுல இருந்தே தெரியுது நாள் எவ்வளவு வேகமா ஓடுதுன்ட்டு. இன்னைக்கெல்லாம் பிராக்டிஸ் மட்டுமே பண்ணாம பிஓக்யூ கொஸ்டின்ஸும் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அந்த பிஓக்யூ செக்ஷன முடிச்சதுக்கு அப்புறம் மதிய உணவு சாப்பிட தயாராயிட்டேன். அதுல போதுமான அளவு புரோட்டீன், ஃபைபர், கார்ப் எல்லாத்தையும் உள்ள இறக்கிட்டு, ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஒரு வாழைப்பழத்த முழுங்கிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்ல இன்னைக்கு நமக்கு பேஸ்மெண்ட் டே. வழக்கமா நம்ம ஷோல்டர் தான் பண்ணுவோம். ஆனா புதுசா ஒரு ஷார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதுல இன்னர் லேயர்ல வேற அனிமே வேற பிரிண்டட் பண்ணியிருக்கிறதால ரொம்ப சூப்பரா இருந்தது. அத போட்டு ஒர்க் அவுட் பண்றதுக்காகவே இன்னைக்கு நான் பேஸ்மெண்ட் டேவா மாத்திட்டேன். ப்ரீ ஸ்குவாட்ட போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா லெக் பிரஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போன வாரம் லெக் பிரஸ்ல 3வது செட் 8 ரெப் தான் போட்டோம் 150 கேஜில. இன்னைக்கு அதோட ஒரு 2 ரெப் எக்ஸ்ட்ரா போட்டு ஓரளவு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல லெக் எக்ஸ்டென்ஷன்ல 3 செட், லெக் கர்ல்ல 3 செட்ன்னு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் லஞ்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சஸ்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6, 8 மாசம் ஆகப்போகுது. ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது ரொம்ப பரதநாட்டியம் ஆடுற மாரி தான் இருந்தது. ஆனா மேனேஜ் பண்ணி 3 செட்டும் போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னர் தைய பதம் பார்த்துட்டு கார்ப் ஃப்ரைஸ் பண்ணிட்டு, புரோட்டீன் ஷேக்க உள்ள இறக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இரவு உணவுக்கு வழக்கம் போல 3 சப்பாத்தி, அப்புறம் மதியானம் வச்சிருந்த அந்த சிக்கன சாப்பிட்டு இன்னைக்கான இரவு உணவ முடிச்சுக்கிட்டேன். மீண்டும் நாளை ஒரு புதிய நாள்ல புதிய வீடியோல உங்கள சந்திக்கிறேன் காய்ஸ். பாய்.